ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு பொய் சொல்ல மாட்டேன். இப்போ தான் ஓரளவு உடம்பு தேறி வந்திருக்கேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்க. ஸோ எனக்கு ரொம்ப வாமிட்டிங் அதிகமாக இருந்தது. பிபியும் ரொம்ப லோவாகிடுச்சு. உடம்பு ஓரளவு தேறி இப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி அமாவாசை என்னோடய தொழிலையும் முன்னேற்றிக்கலாம், என்னோடய தொழிலையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது மாதிரி நான் வீடியோவும் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கி அமாவாசை. நம்ம வீட்டில் பூஜை எல்லாமே அம்மா வந்து காலையில் முடிச்சிட்டாங்க. நம்ம தொழிலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்பாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பாக்கிட்ட தான் அந்த தொழிலை வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஆரி ஒர்க்கு என்னோடய பரம்பரை தொழில்னு கூட சொல்லலாம். அம்மா எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு வந்து அவங்க வந்து வீட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, வடை, பாயாசம், சௌச்சோ, சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல், இது எல்லாமே அம்மா செஞ்சாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் லித்தீஷ் கூட நான் இன்றைக்கி தான் வந்து கொஞ்ச நேரம் விளையாடினேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து லித்தீஷ் கூட என்னால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. பாப்பா வந்து கொஞ்சம் வயிறு தெரிஞ்சோடனே லித்தீஷ் வந்து அம்மா தங்கமயில் வந்து கொஞ்சம் வெளில தெரியுது அப்படின்னா, ஸோ அதனால் ஒரு குட்டி வீடியோ மட்டும் எடுத்தேன். ரொம்ப ஹாப்பி. லித்தீஷ்க்கு வந்து தங்கச்சி பாப்பா தான் வேணும்னு ரொம்ப வந்து ஆசையாக இருக்கான். ஸோ கடவுள் என்ன கொடுப்பாருன்னு பார்த்துக்கலாம். என்னோடய தொழில் நான் வந்து சொன்னது வந்து என்னோடய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றது வந்து ஆரி ஒர்க்கு தான். ஸோ கிளாஸ்க்கும் வந்துட்டாங்க. இனிமேல் நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, டாட்டா, பாய்.